ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் மட்டும் பயிரிடப்பட்டு வரும் பேரீச்சை சாகுபடியை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரியகுளம் கிராமத்தைச் சேர்ந்த நிஜாமுதீன் என்ற விவசாயி அரேபிய பேரீச்சையை பயிரிட்டு அமோக விளைச்சலை பெற்று சாதனை படைத்துள்ளார். சவுதி அரேபியாவில் பேரீச்சை பண்ணை ஒன்றில் பணிபுரிந்தவர் நிஜாமுதீன். இவர் பாலைவன நாடுகளில் பயிராகும் பேரீச்சை விவசாயத்தை ஏன் தனது சொந்த கிராமத்தில் செய்யக்கூடாது என சிந்தித்து சோதனை அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து திசு வளர்ப்பு பேரீச்சை கன்றுகளை இறக்குமதி செய்து தனது நிலத்தில் பயிரிட்டுள்ளார். அதன் பலனாக சில ஆண்டுகளிலேயே நல்ல விளைச்சலை தந்த இந்த பயிரை தொடர்ந்து தனது நிலத்தில் பயிரிட்டு தற்போது சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பளவில் பர்ரி, மஸ்தூர், அம்மர், நூர் உள்ளிட்ட 35 வகையான பேரீச்சைகளை சாகுபடி செய்து வருகிறார். இந்த பேரீச்சை விவசாயம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாகும். இதை பயிரிட்டால் 3 ஆண்டுகளில் நல்ல மகசூலை பெறுவதோடு விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்று இந்த அரேபிய பேரீச்சை சாகுபடி குறித்து விவசாயி நிஜாமுதீன் கூறுகிறார். என் பேர் நிஜாமுதீனுங்க. ஷாலியா பேரீச்சை நர்சரி, தருமபுரி மாவட்டம் அரியகுளம். பேரீச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். பேரீச்சைன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஜாதிக்கு மேலே பேரீச்சல் இருக்குங்க. இதில் 36 வகையான பேரீச்சைகள் வந்து எங்கள் ஊரில் அரியகுளத்தில் நடவு சேர்ந்து அறுவடையும் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 36 வகையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது சோதனை அடிப்படையில் நட்டது தான். நல்ல ரகங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் பரின்ற ரகம், பின்னாடி பார்க்குற கனீஜின்ற ஒரு ரகம், எலைட்டுன்ற ரகம், நூறுன்ற ஒரு ரகம் இருக்குங்க. இது நல்ல ரகம். இந்த மாதிரி ரகமான வந்து பழங்களுடைய செடிகளை வந்து அயல்நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியா மொத்தமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய தோட்டங்கள் நடவு செஞ்சு அவங்களும் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. பேரீச்சை விவசாயத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது 1 ஏக்கர் தென்னை பாய்க்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் பேரீச்சை வளர்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி சிக்கனம் பண்ணலாம். இதில் வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி வந்து ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. காரணம் இது வந்து நம்மளுக்கு தமிழில் சொல்ல போனால் தை மாதத்தில் வந்து பாலை வரும், ஆடி மாதத்தில் பழம் அறுவடை முடிஞ்சிடும், அப்புறம் 6 மாதம் சும்மா தான் கிடக்கும். அதனால் கூலி ஆட்கள் வேலை ரொம்ப கம்மி. நோய் நொடியும் இதுக்கு ஒன்றும் பெருசாக வரதில்லை. ஆனால் ஒரே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருக வண்டு, அடுத்து வந்து கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம மருந்து அடிக்க வேண்டியதாக வரும். காய்க்கெல்லாம் அடிக்க தேவையில்லை. மற்ற இயற்கை உரத்துலேயே இது கொண்டு வரலாம். நம்ம மற்ற மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் விளைஞ்சாலும் நாம் தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஆனால் இது நம்மளுக்கு பேரீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே வந்து நம்ம தோட்டத்துக்கு தேடிட்டு வந்து மார்க்கெட்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ மற்ற விவசாயிகளும் பேரீச்சை சாகுபடி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் வெளிநாடுகளில் ஆய்வுக்கூடங்களில் சுமார் 3 வருடங்கள் சோதனை செய்து வளர்க்கப்படும் செடிகளை தனது தோட்டத்தில் வளர்த்து கன்றுகளாக விவசாயிகளுக்கு வழங்கி வரும் நிஜாமுதீன் பேரீச்சை சாகுபடி தோட்டக்கலைத்துறையில் இணைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு அரசு மானியமும் வங்கிக் கடனும் வழங்கப்படுகிறது என்று ஊக்கமளிக்கிறார். ஒரு ஏக்கருக்கு வந்து 76 செடிகள் நடலாம். 24 அடிக்கு 24 அடி இடைவெளியில். பேரீச்சையில் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மாதிரி தன்மகர்ந்த சேர்க்கை கிடையாது, இது அயர்மகர்ந்த சேர்க்கை. அதாவது ஆண் செடி தனியாக இருக்கும், பெண் செடி தனியாக இருக்கும். ஒரு 100 செடி பெண் செடி நடணும்னா 10 ஆண் செடிகள் நட்டே ஆகணும். இது தனித்தனியாக தான் வரும். ஆண் செடி தனியாக வரும், பெண் செடிகள் தனியாக வரும். மகரந்த சேர்க்கைக்காக கண்டிப்பாக நட்டாகணுங்க. இந்த திசு வளர்ப்பில் வரக்கூடிய செடிகள் நம்ம நடவு செய்தோம்னாக்கா நம்மளுக்கு 3வது வருஷத்துலேருந்து காய்க்க தொடங்கும். 3வது வருஷத்தில் எவ்வளோ வரும்னாக்கா 30லேருந்து 50 கிலோ வருங்க ஒரு செடிக்கு. ரெண்டாவது காப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50லேருந்து 100 கிலோ வரும். 3வது காய் பார்த்தீங்கன்னா 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் கூட காய்க்கும். இந்த மரம் பின்னாடி பார்த்துக்கிற மாதிரி 7வது வருஷம், வயசு 7வது. இதில் கிட்டத்தட்ட 250லேருந்து 300 கிலோ வரைக்கும் அதோட வரும். குறைஞ்சது 200 கிலோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபாய் இது ஃபார்மில் தோட்டத்திலே போயிட்டுருக்கு. அந்த கணக்கு வேணாங்க. நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு நம்ம விளைஞ்சி கொடுக்கலாம். 50 ரூபாய்க்கு நம்ம விளைஞ்சி கொடுத்தாலும் 200 கிலோன்னும் போது ஒரு மரத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். 76 மரம் 24 அடிக்கு 24 அடி நட்டிங்கன்னா 76 மரம் ஒரு ஏக்கருக்கு வரும். அப்போ 76 மரம்னாக்கா நமக்கு 7,60,000 ரூபாய் வருமானம். இதை கூட வந்து பெருசாக மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நேரடியாக வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு தான் என்னங்கிறது தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயம் இதை வந்து பராமரிப்பு பாதுகாப்பு செய்யக்கூடியவங்க தான் இதை நட முடியும். ஏன்னா செடியினுடைய வந்து காஸ்ட்லிங் இது வெளிநாடுகள்லேருந்து வர்றதுனால லேப்லேயே வந்து 3 வருஷம் ஆகிடுது. 1 வருஷம் சீதோஷனை பக்குவப்படுத்துகிறாங்க. அதனால் செடி காஸ்ட்லி செடிங்க. கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் 4,500 ரூபாய் செடியினுடைய ரேட்டே வந்துடுது.
அதனால் வந்து பராமரிப்பு பாதுகாப்பு செய்யக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக நடலாம். அதை அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணி, காரணம் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட நாங்கள் 34 வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 20 வருஷமாக போராடி இப்போ போன வருஷம்தான் இதுக்கு வந்துட்டு தோட்டக்கலையில் சேர்த்திருக்காங்க இந்த பயிரை. அதனால் பொருளாதார விவசாயிகள் வந்து வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சிறிய லெவலில் வந்து ஒரு மானியமாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. எல்லா தமிழ்நாடு முழுக்க கிடையாது. அது தருமபுரி மாவட்டம், வேலூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த 4 மாவட்டத்துக்கு வந்துட்டு ஒரு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஏன்னா செடி விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் பெரிய காசு இல்லை. அதனால் வந்து அரசாங்கத்தோட கோரிக்கையை வச்சுருக்கிறோம். இதனுடைய மானியத்தை வந்து கூட்டி கொடுத்து விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலனடைகிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறோம். பல்வேறு சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் இந்த சூழலில் பேரீச்சை குறைந்த செலவில் அதிக வருவாய் கிடைக்கும் பயிராக இருக்கும் என்று அவர்களுக்கு தெம்பூட்டும் புது நம்பிக்கையை விதைக்கிறார் விவசாயி நிஜாமுதீன். ETV பாரத் செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளர் கோபாலுடன் அசோக் சக்கரவர்த்தி.